ஹோண்டா இது சியன்டா வண்டி ஆயில் சர்வீஸ் பண்ண போகிறோம். ஆயில் இறக்கிட்டு ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, ஏசி ஃபில்ட்ரு எல்லாம் மாற்ற போகிறோம். அதுக்கு உண்டான இது வெப்பன்ஸும் எடுத்துருக்கோம் கையில். இப்போ ஆயில் ஊற்றுற மூடி வந்து இந்த பக்கம் கொடுத்துறா, ஸ்டிக் அது பக்கத்துலேயே கொடுத்துருவோம். இன்ஜின் பான் எடுத்து சாக்கப் சார் டைப்பு நம்ம திறந்தோன்னா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஆயில் இறக்குற நெட்டு 16 சைஸ் ட்ரெயின் நெட்டு கொடுப்பான். அது ஆயில் இப்போ பக்கத்துலேயே வந்து ஆயில் ஃபில்ட்ரு கொடுப்பான். பிட்டு ராடு போட்டோன்னா கப்பு டைப்பு அப்படியே உருகிட்டு வெளியே வந்துடும். இப்போ நம்ம வந்து கழட்ட ஆரம்பிச்சிடலாம். ஆயில் ஃபில்ட்ரு வந்து கழட்டியாச்சு. ஆயில் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆயில் ஃபில்ட்ரு கப்பு கழட்டுற இது. அதுக்கு முன்னாடி வந்து ட்ரைன் நெட், இந்த வண்டிக்கு வந்து ஆயில் ஃபில்ட்ரு ட்ரைன் நெட்டுன்னு ஒன்று கொடுப்பான், மற்ற வண்டி கொடுக்க மாட்டான். இதில் கொடுத்துருக்கான். அந்த ட்ரைன் நெட்டு கழட்டினா தான் ஆயில் ஃபில்ட்ரோட ஸ்பானர் வந்து உக்காரோம். பிட்டு 27 சைஸ் பிட்டு உக்காரோம். 24, இதுக்கு 27 நம்ம மாடி இருக்குது. ட்ரைன் நெட் கழட்டினா தான் கப்பு கழட்ட முடியும். கப்பு கழட்டினா ஆயில் ஃபில்ட்ரு வெளியே எடுத்தாச்சு. ஆயில் ஃபில்ட்ரு இதோ அதோட சேர்த்து வந்து ஓரிங்க மாற்றலாம். ஏர் ஃபில்டரும் வாங்கியாச்சு. இப்போ நம்ம ஃபிட் பண்ண வேண்டியதான். கிளிப்பு டைப் தான், கழட்டிடலாம். ஏர் ஃபில்ட்ரு வந்து ஃபிட் பண்ணிடலாம். கிளிப்பு டைப் தான். இங்கே எப்படி வந்து கிளிப் வருதோ அதே மாதிரி பேக்லேயே வரும். அதை நம்ம பார்த்தா தெரியும் பாருங்கள். அந்த கிளிப்பு நம்ம நீக்கிட்டு வாங்கிட்டு வந்தால் வந்து புது ஃபில்ட்ரு வந்து மாட்டிட வேண்டியதான். ட்ரைன் நெட்டு மாட்டியாச்சு. அதே மாதிரி ஆயில் ஃபில்ட்ரு வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பார்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுதான் ட்ரைன் நெட்டு. மேலே வர்றது தான் வந்து கப்பு குண்டான நட்டு. அதை வச்சு தான் நம்ம வந்து ஆயில் ஃபில்ட்ரு வந்து கழட்டுறதோ மாட்டுறதோ பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இது கழட்டினா தான்